இந்த கோயிலுக்கு மறுபிறவி இல்லாதவங்க மட்டும்தான் வர முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? உண்மைதாங்க. இங்க இருக்க மூலவர் பேரு விஸ்வநாத சுவாமி, அம்பாள் பேரு வேதாந்த நாயகி. இங்க இருக்க நவகிரகத்துல சூரியன் 365 நாளும் சுவாமியை பூஜிக்கிறதா ஐதீகம். இந்த கோயில்ல விசேஷம் என்னன்னா, பிரதோஷம் அன்னைக்கு மாலை 4 மணில இருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் சூரிய மண்டல நுழைவாசல் திறந்திருக்கும். அன்னைக்கு அந்த வாசல் வழியா வர்றவங்களுக்கு 21 தலைமுறை சாபமும் பித்ருதோஷமும் நீங்கிரும். அதே மாதிரி மாசி மகம் அன்னைக்கு காலைல 8 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த நுழைவாசல் திறந்திருக்கும். அன்னைக்கு அந்த வாசல் வழியா வர்றவங்களுக்கு 21 தலைமுறைக்கு செல்வந்தரா வாழ்வாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு சாயங்காலம் 4 மணில இருந்து மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் அந்த நுழைவாசல் திறந்திருக்கும். அந்த நாள்ல அந்த வாசல் வழியா வர்றவங்களுக்கு 16 விதமான செல்வங்களும் கிடைச்சு பல்லாண்டு வாழ்வாங்க அப்படிங்கறது ஐதீகம். அது மட்டும் இல்லைங்க, இங்க இருக்க தட்சிணாமூர்த்தி நந்திய வாகனமா கொண்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சிவனுக்கு ருத்ராட்சத்துல கவசம் சாத்துறது இந்த கோயில்ல மட்டும்தாங்க. இந்த கோயிலோட தலைவிருச்சம் வில்வமரம் தான். இதுல விசேஷமான விஷயம் என்னன்னா, 2010 இந்த மரத்துல இருக்க வில்வேலையை பறிச்சுட்டு வந்து ஒரு நாக சிவனுக்கு நேரடியாவே பூஜை பண்ணிருக்கு. இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கும்பகோணம் பக்கத்துல இருக்க தேப்பெருமான் உள்ளுங்கிற ஊர்ல தாங்க இருக்கு. யாருக்கு மறுபிறவி இல்லையோ, மறுபிறவி இல்லாதவர்கள் தான் இந்த சிவனை தரிசனம் பண்ணலாம். சுவாமிக்கு ருத்ராட்சம் தான் அர்ச்சனை. இந்த கோயில் அது ஒரு விசேஷம். எந்த கோயிலையும் கிடையாது அந்த மாதிரி. இந்த கோயில ருத்ராட்சம் தான் அர்ச்சனை பண்ணுவா.